Hello friends, welcome back to our channel MRs Diya. நாம் இன்னைக்கு வந்துட்டு fish bone stitch எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்க ஏற்கனவே ஜரி threadல fish bone stitch போட்டுருக்கேன். இந்த மாதிரி ஒரு 3 லைன் டிரா பண்ணிட்டு first டைம் நீங்க வந்து beginner ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி லைன் டிரா பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் போட ஆரம்பிங்க. அப்ப பிராக்டீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க லைன் போடாம கூட போடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்துட்டு நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் யூஸ் பண்ணி தான் இந்த fish bone stitch யூஸ் போட போறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த பக்கம் லைன் நீங்க எந்த சைடு இருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் இங்க மேல இருந்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு சென்டர் லைனில் வந்துட்டு எடுத்துட்டு இங்கே ஒரு குட்டி ஸ்டிச் போடுங்க. பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி போடுவோம்ல அதே தான். இப்போது இந்த சைடு போயிட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணுற மாதிரி இழுத்துட்டு இதை கொஞ்சம் கேப் விட்டீங்க. இந்த ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு ஃபிஷ்ஷோட போன் மாதிரியே இருக்கும். அதுக்கு தான் இது ஃபிஷ் போன் ஸ்டிச்சுன்னு சொல்கிறாங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா ஜிக்ஜாக் வந்த மாதிரி இருக்கும். முதல்ல எவ்வளோ கேப் விட்டீங்களோ அந்த அளவுக்கு கேப் விட்டு போட்டுட்டு வாங்க. அப்போ தான் பார்க்குறக்கு அழகாக இருக்கும். இந்த ஃபிஷ் போன் ஸ்டிச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லீஃப் ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணுவோம். நம்ம லீஃப் ஃபில்லிங் போடும்போது எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டு பழகுங்க. இப்போ இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி டிஸ்டன்ஸில் போடணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த சென்டரில் வந்து ஜிக்ஜாக் மாதிரி வரும். இதான் பார்க்குறக்கு வந்துட்டு உங்களுக்கு ஃபிஷ் போன் மாதிரியே இருக்கும். ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நிறைய ப்ளவுஸ் டிசைனில் நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி கலர்ஸ் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணணும். அதனால் சில்க் த்ரெட்லேயும் வந்துட்டு நீங்கள் போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிங்கிள் த்ரெட் எடுத்து போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் டபுள் த்ரெட்டில் வந்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் சில்க் த்ரெட்டில். அதுக்கப்புறம் ஒரு லாங் ஸ்டிச்சஸ் போட்டு பழகுங்க. போட்டு பழகினதுக்கப்புறம் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்துட்டு ஒவ்வொரு டிசைன்ஸும் நீங்கள் கற்றுக்கும் போது வந்துட்டு ஸ்டிச்சஸ் கற்றுக்கும் போதும் நீங்கள் வந்துட்டு சில்க் த்ரெட்டில் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பழகணும். ரொம்பவே ஈஸி தான். உங்களால் முடியும்ன்ட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டிச்சஸ் வந்துட்டு நீங்கள் கற்றுக்கலாம் சில்க் த்ரெட்டில். இவ்வளோதான் ஃபிஷ் போன் ஸ்டிச்சு. ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.